ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரக்கோலி வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ப்ரக்கோலி வடை, ப்ரக்கோலி ஆம்லெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. லேசாக தண்ணி தெளித்து மாவை நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி எண்ணெய் குடிக்கும். எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரக்கோலி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையிலேயே பிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவு ப்ரக்கோலி கொதிச்சா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த ப்ரக்கோலியை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம், இந்த ப்ரக்கோலி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சோப் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின ப்ரக்கோலியை 2 பாதியாக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சமாக நான் ஆம்லேட்டுக்கும் தனியாக எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பாதி வடைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆம்லேட்டுக்கு எடுத்தது கூட 2 முட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு கல்லை நல்லா காய வச்சுட்டு இந்த ஆம்லேட்டை இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு ப்ரக்கோலி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஹை ப்ரோட்டீன் ஆம்லேட். ப்ரக்கோலி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதே பவுலில் நம்ம ஏற்கனவே சோப் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு கை இந்த மாதிரி ஈரமாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி ஈரமான கையில் இப்படி மாவு எடுத்து இப்படி உருட்டி நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான ப்ரக்கோலி வடையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த ப்ரக்கோலி வடையோ ப்ரக்கோலி ஆம்லேட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரசம் சோறு கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் சும்மா அள்ளிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.